பலகீனமாக இருக்கும். இப்போ இருக்க பெண்கள் எல்லாத்துக்குமே ஹீமோகுளோபின் அளவு ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. கன்சீவாக இருக்கும்போது ஹீமோகுளோபின் அளவு குறைஞ்சிருந்துச்சுன்னா ரத்த அதிகரிக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். உடல் சோர்வும் ஒவ்வாமை பிரச்சனை நிறையா இருக்கும் இந்த டைமில். இதெல்லாம் போக்கணும்னா அதுக்குரிய உணவுகளை எடுத்துக்கிறம்போது பிரசவ காலத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலையும் குறைச்சிக்கலாம். 2வது போதுமான தூக்கம். கர்ப்பகாலம் முதல் பிரசவ காலம் வரைக்கும் அவ்வளோ எளிதாக தூக்கம் வராது. ஆனால் தினமும் 8 மணி நேரம் ஆழ்ந்த தூக்கம் தூங்குவது ரொம்ப அவசியம். உங்கள் தூக்கத்தை கலக்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யாதீங்க. குறிப்பாக ஈவினிங் மேலே அதிக தண்ணீர் எடுத்துக்கொள்வதை தவிர்த்தரணும். நைட்டு நீங்கள் தண்ணி அதிகமாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு யூரின் அடிக்கடி வரும். இப்படி யூரின் அடிக்கடி வந்துச்சுன்னா உங்கள் தூக்கத்தவே கலைச்சிரும். எப்பப்போ ஓய்வு கிடைக்குதோ அப்போல்லாம் தூங்குறது ரொம்ப நல்லது. சரியான நேரத்தில் தூக்கம் வராமல் இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆரம்ப காலத்தில் இந்த தூக்க பிரச்சனையை சரி செய்துட்டிங்கன்னா பிரசவ காலம் முடிகிற வரைக்குமே உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன்று போதுமான உடற்பயிற்சி. உங்கள் உடலை வளைச்சி அதிக அழுத்தம் கொடுத்து ஒரு உடற்பயிற்சியும் யோகாவும் செய்ய தேவையில்ல. ஆனால் உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் தரும் மிதமான உடற்பயிற்சியை தினமும் காலையிலையும் இரவுலையும் செய்யணும் 2 நேரத்தில். குறிப்பாக நைட்டு நீங்கள் சாப்பிட்டு முடித்ததுமே அரை மணி நேரம் வாக்கிங் போனீங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. அது மணிக்கு ஆழ்ந்த தூக்கமும் உண்டாகும் இந்த மணிக்கு பண்ணிங்கன்னா. நெக்ஸ்ட்டு உணவில் கவனம் இருக்கணும். நீங்கள் கன்சீவ் ஆனதுலேருந்து நார்மல் டெலிவரி வரைக்கும் உங்கள் உடலை ஆரோக்கியமாகவும் உறுதியாகவும் வச்சுக்கணும். இது உங்களுக்கு